ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திரு அத்யயன உற்சவத்தின் பகல் 10 தினத்தில் 5ஆம் திருநாள் ஸ்ரீ பார்த்த சாரதி எம்பெருமான் ஏணிக்கண்ணன் திருக்கோலத்தில் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறான். இன்துணை பதுமத்து அலர்மகள் தனக்கும் இன்பன் நற்புவிதனக்கு இறைவன் தன் துணையாயற்பாவை நப்பின்னை தனக்கிரை என்று திருமங்கை ஆழ்வார் பாடும்படி தன் தேவிமார்களையே ஆயர் சிறுமியராக ஆக்கிக் கொண்டு ஒருவள் கையில் தயிர்கடையும் மத்தையும் மற்றொருவள் கண்ணினும் சிறு தாம்பு எனும் கயிறையும் ஏந்தி இருக்க ஏணியில் ஏறி வெண்ணையை களவாடும் ஏணிக்கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண பகவான் திவ்ய தரிசனம் தருகிறான். பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப என்று ஆழ்வார்களே மங்களஹாரத்தியில் இந்த நவநீத கிருஷ்ணனுக்கு மங்களாசாசனம் செய்கின்றனர். கிருஷ்ண லீலைகளிலேயே மிகவும் சுவையான பாலலீலை நவநீத சௌரியம் எனும் வெண்ணெய் களவு லீலை. வெண்ணையை தானம் வாங்குவது கண்ணபிரானுக்கு பிடிக்காது. வெண்ணையை களவாடவே விருப்பம். வெண்ணெய் என்பது பக்தர்களின் உள்ளம். அது வெண்ணையை போல தூய்மையாய் மென்மையாய் நறுமணமாய் உருக கூடியதாய் இருந்தால் அதை கொள்ளை கொள்வான் வெங்கட கண்ணன் எனும் தத்துவத்தை காட்ட கூடியது இந்த நவநீத சோர லீலை. அத்தகைய நவநீத கிருஷ்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ பார்த்த சாரதி பகவான் வேதவல்லி தாயார் ஊஞ்சல் மண்டபத்தின் சமீபத்தில் புறப்பாடு கண்டருளி திருமழிசை ஆழ்வாருக்கு தன் ஸ்ரீ ஷடகோப மரியாதைகளை அனுகிரகம் செய்கிறான். கோகுலத்தில் ஆயர் சிறுவர்களின் தோள் மீது ஏறி தாழியில் வெண்ணெய் தடங்கை யார விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் இன்று அல்லிக்கேணியில் ஸ்ரீபாதம் தாங்குவாரின் தோள் மீது ஏறி கண்ணாடி சேவையும் தந்தருளி ஏணி கண்ணனாய் உரியடி செய்து விளையாடுகிறான். வெண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே என்று விஷ்ணு சித்தர் கொஞ்சும்படி நீல கண்ணன் சந்தன வண்ண ஆடை அணிந்து வலக்கையில் நவநீத கோலம் ஏந்தி இடக்கையால் வெண்ணெய் குடத்தை பற்றி உச்சியில் மயில் பீலி திகழ வண்ண சிற்றாடை அணிந்த வனிதையர் இருவரும் பக்கம் நிற்க ஏணியில் காலிட்டு ஏறி உரியடி செய்யும் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தன் தாளிணைகளை தந்து பார்த்தன் நண்பன் நவநீத கிருஷ்ணனாக நவநீத சோரனாக நவநீத பிரியனாக நவநீத நாட்டியமூர்த்தியாக யமுனை துறைவர் சந்நிதியின் சமீபத்தில் எழுந்தருளி அருட்காட்சி தருகிறான். யசோதை தயிர் கடையும் போது தெரிக்கும் தயிர் திவிலைகள் பரவியிருக்கும் கண்ணனின் திருமேனி முன் பார்க்கடல் கடைந்த போது அமுத திவிலைகள் படிந்து பிரகாசித்த விஷ்ணு மூர்த்தியை போல் உள்ளது என்று ஈடுபடுகிறார் வேதாந்தாச்சாரியர். வெண்ணெய் விழுங்கி வெறும் கலத்தை வெற்பிடையிட்டு அதனோசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லோம் உன்மகனை காவாய் என்று ஆயர் பாடியில் ஆய்ச்சியர் வந்து யசோதையிடம் கண்ணனின் வெண்ணெய் களவாடும் தீம்புகளை முறையிடுவர். அந்த அவதார அழகை அல்லிக்கேணியின் மாதர்களுக்கு ஒளிக்காமல் ஒய்யாளி சேவையில் காட்டி ஏணி கண்ணனாய் எழுந்தருளி உலா வருகிறான் மாய கண்ணன். போரொக்க பண்ணி இப்பூமி பொறை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விசையர்காய் காரொக்கும் மேனி கரும் பெரும் கண்ணனே ஆரத்தழுவா வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ. வேயினன்ன தோள்மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் என்று ஆழ்வார்கள் அனைவரும் மயங்கும் அல்லிக்கேணியின் நவநீத கிருஷ்ணன் திருவடிகளே தஞ்சம்.